இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாரா? பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆனால் குரான் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று. அப்போ இது ரெண்டில் எது உண்மை? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அவரை குறித்ததான அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் நாம் அவருடைய தீர்க்க தரிசன நிறைவேற்றுதலை தான் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் கூட இன்னொரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலை நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இதை நாம் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன நிறைவேறுதலை நாம் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். இங்க சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம், அதாவது காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய நிறைவேறுதலை நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் இன்னும் அநேகமான தீர்க்க தரிசனங்கள் வசனங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார். குறிப்பாக இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாரா? ஆம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆனால் குரான் சொல்வதோ சுத்த பொய்.